வணக்கம்ப்பா. இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? நெல்லிக்காயில ஒரு சட்னி. அது எப்படின்னு சொல்லித்தரேன். நெல்லிக்காய், அத பொடியா நறுக்கிறணும். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க. கொத்தமல்லி கீரை, அது தேவையான அளவு எடுத்துக்கங்க. நல்லா சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா வச்சு எல்லாமே பச்சையாகவே நல்லா கழுவி சுத்தமாக மிக்சியில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு ஒரு ஸ்பூன், ஒரு ஒரு ஆள் சட்னிக்குன்னா ஒரு ஸ்பூன் வெள்ளை எல்லாம் லேசாக வறுத்து, கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்து அதுக்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி போட்டு நீங்கள் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் இட்லி தோசைக்கு வேணும்னா 2 கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலையை போட்டு தாளித்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அப்படியே கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லை எங்களுக்கு சோத்துக்கு தொட்டுக்கிற, நாங்கள் சாம்பார் வச்சுருக்கோம், ரசம் வச்சுருக்கோம், தொட்டுக்கிற வேணும்னா அப்படியே துவையலாட்டம் அரைச்சி கெட்டியாக நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அதுக்கு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி இருந்தாலும் சரியாக போயிடும், எலும்புகளுக்கும் பலம் கிடைக்கும்.